1 கிலோகிராம் நாடு நெல் 120 ரூபாவுக்கும் 1 கிலோகிராம் சம்பா நெல் 130 ரூபாவுக்கும் 1 கிலோகிராம் கீரி சம்பா நெல் 140 ரூபாவுக்கும் கொள்வனவு செய்யப்படுகின்றது. தற்போது அதிகளவில் அறுவடை இடம்பெறும் பகுதிகளை மையமாக கொண்டு களஞ்சிய சாலைகளை திறந்து நெட் கொள்வனவு ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக நெட் சந்தைப்படுத்தல் சபையின் தலைவர் மஞ்சுள பின்னலாந்த தெரிவித்தார். வடக்கு கிழக்கு மாகாணங்களில் தற்போது நெல் அறுவடை ஆரம்பமாகியுள்ளதால் அந்தந்த பகுதிகளை சூழவுள்ள 143 களஞ்சிய சாலைகளில் நெல் கொள்வனவு செய்யப்படுவதாக நெட் சந்தைப்படுத்தல் சபை தெரிவித்தது. அனுராதபுரம் ரமேவ கமநல சேவை பிரிவுக்குட்பட்ட விவசாயிகளின் நெல் கொள்வனவிற்காக நெட் சந்தைப்படுத்தல் சபையின் ரமேவ களஞ்சிய சாலை திறக்கப்பட்டுள்ளது. திருகோணமலை மாவட்டத்தின் கோமரங்கடவள மற்றும் உப்புவேலி ஆகிய பகுதிகளில் நெட் களஞ்சிய சாலைகள் திறக்கப்பட்டுள்ளன. 10,000 மெட்ரிக் டன் நெல்லை கொள்வனவு செய்வதற்காக தற்போது களஞ்சிய சாலைகள் தயார்படுத்தப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். TFS Clearance Mega Sale Colombo. Buy one get two on all clothing. நெட் கொள்வனவின் போது களஞ்சிய சாலை வசதிகள் தொடர்பில் எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படாது என அரசாங்கம் தெரிவிக்கின்றது. ஒரு விவசாயிடமிருந்து 2500 கிலோகிராம் மாத்திரமே கொள்வனவு செய்யப்படும். பொதுவாக நாடு முழுவதும் ஒரே நேரத்தில் அறுவடை இடம்பெறுவதில்லை. எனவே ஜூலை மாதம் நடுப்பகுதி, ஜூலை மாதத்தின் இறுதியில் அல்லது ஆகஸ்ட் மாதமாகும் போது அதிகளவான நெல் அறுவடை இடம்பெறும். அதற்கமைய களஞ்சிய சாலைகள் திறக்கப்படும். நாம் 39,500 மெட்ரிக் டன் நெல்லை கொள்வனவு செய்ய எதிர்பார்த்துள்ளோம். களஞ்சிய சாலைகளில் இடவசதி பற்றாக்குறை ஏற்பட்டால் அரசாங்கம் தலையிட்டு தனியார் துறையின் களஞ்சிய சாலைகளை தற்காலிகமாக பெற்று நெல்லை களஞ்சியப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும். நெல்விலை தொடர்பில் எதிர்க்கட்சியின் குற்றச்சாட்டுகளுக்கு விவசாய அமைச்சர் KD லால்காந்த பதிலளித்தார். எதிர்க்கட்சி தலைவர் தற்போது அடிக்கடி விவசாயிகளை சந்திக்கின்றார். தமது அரசாங்கத்தின் கீழ் விவசாயிகளுக்கு நியாயமான விலையை வழங்கப்படும் என அவர் உறுதியளித்துள்ளார். இவ்வளவு காலம் அவர்கள் அல்லவா ஆட்சியில் இருந்தார்கள். அவர்கள் எவ்வாறு உறுதியளித்தார்கள் என்பதை அனைவரும் பார்த்தார்கள் அல்லவா. அவர்களது காலத்தில் விவசாயிகள் விதைகளை உண்டனர். கடந்த காலத்தில் உரம் கூட இருக்கவில்லை. ஒரு மூடை உரம் 50,000 ரூபாவுக்கு விற்பனை செய்யப்பட்டது. தற்போது இந்த அனைத்து பிரச்சனைகளும் இருக்கும் நிலையிலும் கூட சாதாரண சந்தையில் உரம் 11,000 முதல் 18,000 ரூபாவுக்கு விற்பனை செய்யப்படுகிறது. விவசாயிகளுக்கு நிவாரணமாக சந்தையிலிருந்தும் நிறுவனங்களில் இருந்தும் அந்த விலைக்கு உரத்தை கொள்வனவு செய்து 10,200 ரூபாவுக்கு வழங்குகின்றோம். முஸ்லிம் தமிழ் கட்சிகள் உள்ளிட்ட 6 கட்சிகள் ஒரு புதிய கூட்டணி ஒன்றை உருவாக்கியுள்ளனவே. எதிர்க்கட்சி தலைவருடன் தமக்கு எதிர்காலம் இல்லை என்பதை அவர்கள் புரிந்து கொண்டுள்ளார்கள். அதனாலேயே அவர்கள் பிரிந்து சென்றுள்ளனர். எதிர்க்கட்சி தலைவர் பாராளுமன்றத்திலும் வெளியிலும் எல்லா இடங்களிலும் அந்த சீட்டுக்கட்டை கலைத்தார். ஜோக்கர் என்ற ஒரு சீட்டு இருக்குமே, அந்த நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளார். அவர் இந்த நிலைக்கு வீழ்ந்ததன் பின்னர் அவருடன் இருக்கும் ஏனைய கட்சிகள் எப்படி அவர் மீது நம்பிக்கை வைப்பார்கள்? ரணிலுடன் இருந்தால் வெற்றி பெற முடியாது என்பதற்காகவே ஐக்கிய மக்கள் சக்தி என்ற கட்சியை உருவாக்கினார்கள். தற்போது சஜித்துடன் இருந்து வெற்றி பெற முடியுமா என பாருங்கள். எத்தனையோ தேர்தல்களில் தோற்றுவிட்டார்கள். எனவே சஜித்துடன் இருப்பதில் எந்த பயனும் இல்லை என்ற பலமான நம்பிக்கை தற்போது அவருடன் இருப்பவர்களுக்கு ஏற்பட்டுள்ளது.